தேவா எம்பெருமாட்டி துணை வீஷே பேச்சியம்பாளுடைய மெய்யன்பர்களே அடியார்களே, எங்களுடைய மகா உற்சவமானது ஆரம்பமாகி 2வது நாள். இங்கே மாலை வேளை பூஜைகள் ஆரம்பமாகி நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இன்றைய தினம் இந்த தருணத்திலே எங்களுடைய சைவ சமயமானது பரந்த விடயங்களையும் கொண்டு திகழ்கிறது. அதிலே எங்களுடைய சைவ மக்களுடைய விழுமியங்கள், கடைப்பிடிப்புகள் என்பனவற்றை அறிந்து கொள்ளும் முகமாக எங்களுடைய இந்த மகா உற்சவ பெருவிழாவிலே சிறப்பான ஆன்மீக சொற்பொழிவொன்றை ஆற்றுவதற்காக எங்களுடைய அன்பாளர் கணநாதன் ரஜீவ் அவர்கள் எம்பெருமாட்டியின் சங்கல்பத்தின் பெயரினாலே இப்பொழுது உங்களுக்காக ஆன்மீக சொற்பொழிவினை ஆற்றுவார். நம பார்வதி வதகே. சிதம்பலம் வாக்கொண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்கொண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு தொப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தார்பார் தமக்கு எல்லாம் மெல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றி கொண்டு ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்பளிங்கு வாரா திடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமிழ் போம் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரசமும் துதித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கபீர் வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தே வீட்டிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடம்மை சரியாசனம் வைத்த தாய் கல்வி எல்லாம் அள்ளி பொழிகின்ற கலைவாணி தாயுடைய பங்கயமான பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு இந்த வேண்டுவார் வேண்டும் பலமனத்தையும் தருகின்ற சங்கரத்தை துணவி பகுதியிலே அமர்ந்து நல்லாட்சி புரிகின்ற பேச்சி அம்பாள் பெருமாற்றுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய பண்டிதர் சைவ புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு எம் பெருமாற்றுடைய ஆலயத்திலே மிக சிறப்பான அந்தனர் என்போர் அறவோர் சந்தியோதி சங்கெடுப்பார்களே என்று ஆகம நெருப்படி பூசைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற வேத சிகாமணி சிவாச்சாரியா திலகம் சிவசிறு கேஎன்னா பவித்திர குருக்களையாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு இன்றைய எம்பெருமாட்டி ஆலயத்துடைய மகோத்சவ திருவிழா. இந்த மகோத்சவ பெருவிழா என்று சொன்னால் என்ன என்று நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் ஆலயத்திலே மகோத்சவம் தொடங்கிவிட்டது, கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றது. நாங்கள் காலையும் மாலையும் அம்பியை இடத்திலே வருகின்றோம், அம்பியை வணங்குகின்றோம். அம்பியை எமக்கெல்லாம்
அருள் தருவார் என்று நாங்கள் மனதில் எண்ணுகின்றோம். இந்த மகோத்சவம் என்றால் மகா என்றால் உன்னதமானது, உற்சவம் என்று சொன்னால் மேலானது. அப்படி மகா மேலான பெரிய உற்சவம் இந்த ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த மகோத்சவம் ஏன் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த பேச்சி அம்மாளுடைய ஆலயத்திலே வந்திருக்கின்றோம். இந்த மகோத்சவம் என்று சொன்னால் பஞ்சகிருத்தியம். இந்த மகோத்சவம் என்று சொன்னால் ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகின்றது. இன்றைக்கு ஐந்தொழில் தத்துவமாக இருக்கின்ற முதலாவதாக நாங்கள் ஆலயத்திலே இன்றைக்கு கொடியேற்றம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. இன்று வைகாசி விசாக நாளிலே பெருமாட்டி ஆலயத்திலே கொடியேற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கொடியேற்றத்தை பாருங்கள், ஐந்தொழிலே படுத்தலை கொடுக்கின்றது. இன்றைக்கு ஆலயம் பெற முடியாத அடியவர்கள் வீட்டிலிருந்து இந்த எங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், காத்தல். ஆலயத்திலே 2ஆம் திருவிழா தொடக்கம் சப்பர திருவிழா வரை காத்தல் தொழில். அடுத்ததாக பாருங்கள், தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா அழித்தல் தொழில், சங்கார தொழில். அடுத்ததாக ஆலயத்திலே இடம்பெறுகின்ற தீர்த்த திருவிழா. இந்த தீர்த்த திருவிழாவிலே வந்திருக்கின்ற அடியவர்கள் அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞான கரியாக இருக்கின்ற பேச்சி அம்மாள் எல்லோருக்கும் அருள் தருகின்ற திருவிழா தீர்த்த திருவிழா. அதன் பின்னர் பாருங்கள், மாலை கொடி இறக்கம் இடம்பெற்று ஆலயத்திலே மௌனோற்சவம். இந்த மௌனோற்சவம் மறைத்தல் தொழில். இன்னைக்கு ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகின்ற இந்த மகோத்சவ பெருவிழா இந்த ஆலயத்திலே இந்த வருடம்தான் 2024ஆம் ஆண்டு இந்த குரோதி வருடத்திலே இந்த மகோத்சவ முதலாவது தடையாக இந்த ஆலயத்திலே அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரத்தை நாங்கள் பெற்று உயலாம் என்று மகாகவி பாரதியார் செப்பியிருந்தார். இந்த மகாகவி பாரதியார் செப்பியிருந்தது போல இந்த ஆலயத்திலே மகோத்சவ பெருவிழா இன்றைக்கு முதலாவது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் இந்த ஆலயத்திற்கு வந்த வாசலிலே வருகின்ற பொழுது என்னுடைய மனதிலே மிக சந்தோஷம் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் இந்த ஆலயத்திற்கு 3 தடவை சொற்பொழிவு செய்ய வந்திருந்தேன். இதை நான் கட்டாயம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த சொற்பொழிவை நீங்கள் அறிய வேண்டும், எல்லோரும் கேட்க வேண்டும். நான் இந்த 3 தடவை வருகின்ற பொழுது கடைசியாக சொன்னேன், 3வது தடவை இந்த துணவியில் வாழுகின்ற சங்கரத்தையிலே வாழுகின்ற பக்த அடியார்களே, உங்களுடைய அம்பிகை சின்னஞ்சொரு கொடிசையிலே இருக்கின்றால் இந்த அம்பிகை பெரியொரு ஆழ விருசமாக வர வேண்டும் என்று நான் சொல்லி விடைபெற்று சென்றேன். இன்றைக்கு வந்த பொழுது எனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆலயத்தை வெளிநாட்டில் இருக்கின்ற அடியவர்களும் உள்நாட்டில் இருக்கின்ற அடியவர்களும் ஒன்றுபட்டு சொல்லுவார்கள், ஒருவை தட்டினால் ஓசை வராது, 2 தட்டினால் தான் ஓசை வரும். அப்படி வெளிநாட்டு அடியவர்களும் உள்நாட்டில் அடியவர்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தை இப்படி ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அது அம்பிகையுடைய திருவருள். உங்கள் எல்லோருக்கும் இந்த இடத்திலே வாழுகின்ற எல்லோரையும் பேச்சி அம்பாள் காப்பாற்றுவார். எங்கும் காதிலும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடா என்று எல்லா இடங்களிலும் சக்தி இருக்கின்றார். நீங்க நினைக்கலாம், நாங்கள் வருகின்றோம், அம்பியை வணங்குகின்றோம், நாங்கள் நினைக்கின்றோம், எண்ணியது நடைபெறவில்லை என்று நாங்கள் மனதில் இருப்போம். நாங்கள் எண்ணுகின்ற எண்ணியதை இறைவன் அம்பியை எப்பொழுதும் நாங்கள் நினைக்கின்ற பொழுது தரமாட்டார். நாங்கள் நினையாது இருக்கின்ற பொழுது எங்களை தேடி எல்லாம் வரும். இன்னைக்கு வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்றால் வீரம் வேண்டும், 2வதாக செல்வம் வேண்டும், கல்வி வேண்டும். இந்த 3ஐயும் தருபவள் தாய். 10 மாதம் சுமந்து
ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து தாய் எப்படி அமுதூட்டி அரவணைத்து அதன் பின்னர் தன்னுடைய அந்த பிள்ளைக்கு தந்தையை காட்டி தந்தை மூலம் குருவை ஆசிரியரை காட்டி அந்த ஆசிரியர் மூலம் அந்த பிள்ளை தாயை அறிகின்றது, இறைவனை அடைகின்றது. ஆகவே மனம் வழி போகாது நிற்றற் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் நாங்கள் மனம் வாக்கு காயம். கடைசியாக சொல்லப்படுகின்றது மனம் வாக்கு காயம் 3 திரியரணங்களாலும் நாங்கள் இறைவிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் சகல பேறுகளை நாங்கள் பெறலாம். இன்றைக்கு பக்தியை நாங்கள் பெற வந்திருக்கின்றோம், சக்தியுடைய ஆலயத்திலே பெற வந்திருக்கின்றோம். சக்தி எமக்கெல்லாம் அருளர் இருக்கின்றார். அங்கே பாருங்கள், ஒரு ஊரிலே கொந்தனார் என்று சொல்லுகின்ற ஒரு அடியவர் இருக்கின்றார். அந்த கொந்தனார் ஒவ்வொரு நாளும் தான் வேலைக்கு செல்வதற்கு முன்னர் அந்த வீதியிலால் செல்லுகின்ற அம்பியுடைய ஆலயத்தை வணங்கி செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த கொத்தனாருக்கு அம்பியை சொல்லுகின்றார், நீ போகின்ற ஆலயத்துக்கு முன்னணியிலே பார், ஒரு கிடங்கிலே ஒரு பெரிய ஒரு பானையிலே தங்க கட்டிகள் இருக்கின்றது. அந்த தங்க கட்டிகள் நான் உனக்காக அர்ச்சிக்கின்றேன், அதை நீ கொண்டு செல்ல கொந்தனாருக்கு அம்பியை அந்த இடத்திலே கூறுகின்றார். அப்படி கூறிவிட்ட பொழுது அந்த கொந்தனார் அந்த தங்க துண்டுகளை எடுத்து விட்டு அந்த அம்பியை சொல்லுகின்றார், எஞ்சிய 4-5 தங்க துண்டுகளை அந்த பானையிலே வைத்துவிட்டு மிஞ்சியதை கொண்டு சென்றவன். அந்த கொந்தனார் மகிழ்ச்சியுடன் உரப்பையிலே 4-5 துண்டு தங்கத்தை விட்டுவிட்ட பானையிலே அந்த உரப்பையிலே மிகுதியை கட்டி கொண்டு செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது கொந்தனார் தான் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கின்ற வீட்டிலே அந்த தங்க கட்டிகளை அங்கே வேலை செய்கின்ற இடத்திலே கட்டி தூக்கி விட்டு வேலையை செய்கின்றார். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே வாழுகின்ற அம்மனை கேட்குகின்றார், இந்த உரப்பையிலே என்ன இருக்கின்றது? அவர் சொல்லுகின்றார், பருப்பு துவர்கள் நடக்கின்றது. அப்படி பருப்பு துவர்கள் நடக்கின்ற சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வீட்டு அம்மணி சமைப்பதற்காக வீட்டிலே பருப்பை தேடுகின்றார். பருப்பு முடித்து விட்டது. உடனடியாக அந்த கொந்தனாருடைய மூட்டில் இருக்கின்ற பருப்பை நான் எடுத்து சமைத்து விட்டு மீண்டும் அந்த கொந்தனாருடைய அந்த உரப்பையிலே பருப்பை நான் சேர்த்து கட்டிவிட என்று எண்ணிக்கொண்டு அந்த வீட்டு அம்மணி திறந்து பார்க்கின்றால் அங்கே ஏராளமான தங்க துண்டுகள். உடனே அந்த அம்மணி மகிழ்ச்சியாக அந்த தங்க துண்டுகளை அப்படியே அள்ளி உரப்பையில் கட்டிவிட்டு விதவிதமாக கடைக்கு சென்று பருப்பை எல்லா வகையாக சேர்த்து அந்த இடத்திலே கட்டி விடுகின்றார், கொந்தனார் கட்டிய இடத்திலே. அப்ப கொந்தனார் வேலை முடிந்த வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய அந்த உரப்பை எடுக்கின்றார். பாரன் குறைவாக இருக்கின்றது. துறந்து பார்க்கின்றார். இறைவன் அம்பியை கொடுத்த அந்த தங்க துண்டுகள் எல்லாம் காணவில்லை, எல்லாம் பருப்பு துண்டுகளாக இருக்கின்றது. அப்பொழுது இடத்திலே அந்த அம்மனியை கேட்கின்றார், நான் கட்டிய அந்த தங்க துண்டுகளை காணவில்லை, எல்லாம் பருப்பு துண்டுகள் சொல்லுகின்ற பொழுது அம்மணி சொல்லுகின்றார், நீ பகலிலே கனவு காணுகிறான். ஏன் இந்த கதையை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எண்ணியபடி எதையும் இறைவன் தரமாட்டார். நாங்கள் இறைவனை வணங்கி கொண்டிருந்தால் எங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது இறைவியாலே கிடைக்கும். அப்ப கொந்தனாருக்கு அங்கே பாருங்கள், அந்த ஏராளமான தங்க துண்டுகள் கிடைக்கவில்லை. அவர் தான் அந்த அம்பியிடம் போய் அழுகின்றார், அம்பிகையே, ஓம் சக்தியே, உலகத்து மாதாவே, மாதா பராசக்தி, வையமெல்லாம் நீ நிறந்தாய், ஆதாரம் உமையெல்லாம் ஆறுமக்கு ஆறுதல் சொல்ல தீராத அருள் தந்த தாயே, இப்படி எனக்கு கிடைத்த தங்க துண்டுகளை நான் இழந்து விட்டேன் என்று கொந்தனார் அழுகின்றார். அப்பொழுது அம்பியை சொல்லுகின்றார், உன்னுடைய சார்பிலே நீ கொண்டு போன தங்க துண்டுகள் அந்த அம்மணிக்கு செல்ல வேண்டும் என்ற நியதி இருந்தது. ஆகவே அந்த அம்மணிக்கு அந்த தங்க துண்டுகள் கிடைத்தது. நீ அந்த ஏறி மெஞ்சிய 4-5 தங்க துண்டுகளை
எடுத்து விட்டு செல்லு என்று அம்பியை கூறுகின்றார். அப்ப கொஞ்ச நாள் அந்த 4-5 தொண்டு அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார். பாருங்கள், இறைவன் எண்ணியது நல்ல எண்ணல் வேண்டும், எண்ணியபடி வாழ்தல் வேண்டும், எண்ணியபடி செய்தல் வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு எல்லா வகையான சகல பேறுகளும் இந்த இடத்திலே கிடைக்கும். இந்த ஆலயத்திலே மிக சிறந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வளர்ந்திருக்கின்றது என்று ஏனென்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், திடீர் வளர்ச்சி என்னென்றால் அது அம்பியுடைய அருள். ஆத்தாளை, எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பு நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்குண பாசாம் குசமும் கரும்பு மங்க சேர்த்தாளை, முக்கன்னியை தொழுவாக்குறு தீங்கில்லை. அங்கு அழகாக அபிராமி என்றால் செப்புகின்றது. அப்ப இந்த இடத்திலே பேச்சி அம்பாள் இருக்கின்றார். இந்த இடத்திலே வாழுகின்ற அடியவர்கள் எல்லோரும் நீங்கள் இங்கே பாருங்கள், நான் பார்த்தேன் கொடிமர பூசை நடைபெற்றுக் கொண்டிருந்தது, அடியவர்களை காணவில்லை. இந்த இறைவனை நீங்கள் கும்பம், தம்பம், பிம்பம் இந்த மூன்றிலுமே நீங்கள் சக்தியை காண முடியும். இன்னைக்கு அந்தன பெருமகன் அங்கே தம்பத்திலே பூசை வழிபாடுகள் செய்து வந்திருந்த அடியவர்களை காண முடியவில்லை. நீங்கள் 10 நாட்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற 13 தினங்களும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை சற்று நிறுத்திவிட்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஔவையார் செப்பியிருக்கின்றார். ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் இந்த எல்லா ஆலயங்களிலும் இப்படித்தான் நடைபெறுகின்றது. எங்களுடைய 5ஆம் குரல் ஆறுமுக நாவலர் எல்லா ஆலயங்களிலும் சென்று சொற்பொழிவு செய்து இப்படி நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொற்பொழிவு மூட்ட நல்லதை கூறியிருக்கின்றார். ஆகிய நான் குறை சொல்லவில்லை, இங்கே இல்லை, எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற நியதிதான் நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு வந்திருக்கின்ற அம்மாக்கள் எல்லோரும் சற்று சில பேர் சின்னத்திரை நாடகத்திலே விருப்பார்கள். அதை நீங்கள் 15 நாட்கள் நிறுத்திவிட்டு பிறகு பார்க்கலாம். ஏன் அம்பியை நீங்கள் பிறகு எப்படி அழகாக பார்க்கலாம். இன்னைக்கு ஆலயத்தை சூழல் இருக்கின்ற பெண்ணடியாக சொல்லியிருப்பார்கள், தங்களுடைய கணவனத்தை நாங்கள் 13 நாட்களும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், எங்களுக்கு 13 தினமும் சாதி எடுத்து தாருங்க, அது எடுத்து தாருங்க ஒன்று எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவரும் எல்லாம் வேண்டி தந்திருப்பார். ஆக நீங்க பெறவில்லை. கூடுதலான ஆணடியர்கள் இருந்தால் பெண் அடியவர்கள் எல்லோரும் பெற வேண்டும். வந்து இந்த அம்பியை நீங்கள் வணங்க வேண்டும். சக்தி பின்னவிலான் எங்கள் பிரான். இன்னைக்கு நான் இந்த இடத்திலே என்று பேசுகின்றேன் என்றால் என்னை பேச வைப்பது யார் என்று சொன்னால் சக்தி தான். இந்த இடத்திலே உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றான். பெற்றதாயக மறந்தாலும், பிள்ளைய பெற்றதாய் மறந்தாலும், உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய நெஞ்சகம் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் இருப்பேன் நமசிவாயத்தை நான் மறவேன் என்று அழகாக பட்டினத்தார் செப்பியிருக்கின்றார். இன்னைக்கு பாருங்கள், பட்டினத்தார் பெரிய ஒரு செல்வந்த பெருந்தகையாக இருக்கின்றார். அந்த இறைவன் சோதிப்பது இப்படித்தான். இதை நீங்கள் அறிய வேண்டும். இப்படி பெரிய பணங்கள் வைத்து பெரிய ஒரு மாளிகை வைத்து இந்த பட்டினத்தார் பெரிய செல்வந்தராக ஊரிலே வாழுகின்றார். அப்படி வாழ்ந்த இந்த பட்டினத்தாருக்கு பாருங்கள், இறைவன் சோதிக்கின்றார். இன்னைக்கு என்னையும் சோதிப்பார், உங்களையும் சோதிப்பார். அப்படி சோதிக்கின்ற பொழுது நாங்கள் நன்மையும் தீமையும் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வரும், எல்லாம் சென்று பாருங்கள். ஒளி இருள் நாணயத்தை பாருங்கள், 2 பக்கங்கள். வாழ்க்கையிலே இன்பம் துன்பம், அப்படி வாழ்க்கையிலே எல்லாம் சென்றுதான். வாழ்க்கையிலே பாருங்கள், கணவன் மனைவி, இப்படி இரண்டாக இருக்கின்ற அந்த பட்டினத்தாருக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்கள். பட்டினத்தார் இப்படி இருக்கின்றார், அவருடைய செல்வங்கள் எல்லாம் நிலைகுலைந்து செல்லுகின்றது. அப்படி இருந்த பொழுது பட்டினத்தார் இறைவனை தியானித்துக் கொண்டிருப்பார், சக்தியை தியானித்துக் கொண்டிருப்பார். அப்படி தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பட்டினத்தாருக்கு
அங்கே ஊரில் வாழுகின்ற அடியவர்களுக்கு எல்லோருக்கும் அவருக்கு விருந்து கொடுப்பதுதான் வேலை. தான் உண்ணாட்டியும் அங்கு வாழுகின்ற சிவன் அடியார், இன்னைக்கு வந்திருக்கின்ற எல்லோரும் சிவன் அடியார். சிவன் அடியாரை இரண்டாக பிரிக்கலாம், சிவன் அடியார். அப்ப சிவனார் சைவ சமயத்துடைய சிவம் சம்பந்தமுடையது சிவன். ஏகம் ஏகம் சத்ர விப்ர பகுதா பதந்தி, அது ஏகம் இறைவன் சிவபெருமான். அப்ப ஏகமா இருக்கின்ற சிவபெருமான் இப்படி இருக்கின்ற பொழுது பட்டினத்தார் என்ன செய்கின்றார் என்றால், தனக்கு இல்லாட்டியும் சிவனடியாருக்கு கொடுத்து விடுவார். இன்றைக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் சாப்பிடாது யாருக்கும் கொடுப்பீர்களா? இல்லை. அந்த கதையை கேட்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது பட்டினத்தார் உணவை கொடுத்து விட்டு பட்டினத்தார் தன்னுடைய பசி தாங்கியலாமல் வீடுகாக அங்கே பாத்திரம் கொண்டு செல்லுகின்றார் உணவுக்கு. அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு வீட்டுக்கு செல்லுகின்றார், உணவை தாருங்கள் என்று அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லுகின்றார், இங்கே உணவில்லை, நீ சென்று வாங்க. இப்படி இந்த பட்டினத்தார் மீண்டும் எவ்வளவு பேருக்கு உணவு கொடுத்திருக்கிறார், அவர் அன்றைக்கு பட்டினியா கிடக்கிறார். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற மறு வீட்டுக்கு செல்லுகின்றார், அவர்களும் உணவு கொடுக்கவில்லை. அப்ப பட்டினத்தார் என்ன செய்கின்றார்கள், சக்தியை எங்கும் வியாபித்திருக்கின்ற சக்தியை போற்றி வணங்குகின்றார். அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறைநிறந்து நிற்கும் என்று திருவருட் பெயர் செப்புகின்றது. இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் நீக்கம் நிறைந்திருக்கின்ற சக்தியை பட்டினத்தார் போற்றுகின்றார். சக்தியே தாயே, தாயிற் சிறந்த தயவான தத்துவனை இருக்கின்ற தாயே என்று எண்ணுகின்றார். அப்பொழுது உமாதேவியார் காட்சி கொடுத்து பட்டினத்தாருக்கு உணவை அருத்தி கொடுக்கின்றார். ஏன் இந்த கதையை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு வாழுகின்ற எங்களுக்கு இது தெரியாது. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பிள்ளைகளை கேட்டால் தேவார திருப்பதிகளை பாடினார், பிள்ளைகள் பாடாது. அதுக்கு காரணம் பிள்ளைகள் இல்லை, தாய் தந்தைகள். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். தாய் தந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த எங்களுடைய திருமுறைகள் தேவார பதிகங்களை காலையும் மாலையும் நீங்கள் பாட சொல்ல வேண்டும். எல்லா சின்ன பிள்ளைகளும் இப்பொழுது கைத்தொலைபேசி பாவனையிலே ஈடுபடுகின்றார்கள். அதை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால், நான் ஒரு ஆலயத்திற்கு ஊராத்துறை ஆலயத்துக்கு சென்றிருந்தேன் சொற்பொழி செய்வதற்கு. அங்கு ஒரு அம்மா அழுது கொண்டு வணங்கினார். அந்த அம்மா கேட்டேன், ஏன் அம்மா அழுகின்றீர்கள் என்று. அந்த அம்மா சொன்னார், தம்பி, என்னுடைய பிள்ளை கைத்தொலைபேசியை நீண்ட நேரமாக பார்த்து பார்த்து அவருடைய 2 கண்ணும் பிரசராகிவிட்டது. என்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை மங்கி விட்டது. அதான் அம்பியை எடுத்து நான் வேண்டுகின்றேன், என்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை தெரிய வேண்டும் என்று. நாங்கள் அந்த தாய் பிள்ளைக்கு கைத்தொலைபேசியை பார்க்க கொடுத்து விட்டு அம்பியை இடத்துல வந்து என்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை மங்கி கொண்டிருக்கிறது, அம்பியை நீ அருள்தா என்று சொன்னால் அம்பியை தரமாட்டார். பிறவி பெருங்கடல் நீந்தவார் நீந்தவார் இறைவன் அடி சேராதார் என்று அங்கே வள்ளுவ பெருந்தை சொல்லுகின்றார். இந்த பிறவி, இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றோம். பிறவி பெருங்கடல், இந்த கடலாக அம்பி இருக்கின்றார். பிறவி பெருங்கடல் நீந்தவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நாங்கள் எல்லோரும் அம்பியிடத்திலே பாதத்திலே நாங்கள் அம்பியிடத்திலே செல்ல இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எல்லோரும், நான் இந்த இடத்துல எல்லா ஆலயத்துக்கும் இந்த கதை சொல்லுவேன். ஏனென்றால் கைத்தொலைபேசி எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காது. அந்த கைத்தொலைபேசி கொடுக்கின்ற நேரத்திலே எங்களுடைய சைவ நாயன்மார்கள் அந்த 12 திருமுறை பாடலையும் பாட சொல்ல வேண்டும். பாட சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் செய்ய வேண்டும். மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் தம்மை ஆரம்பித்தார் கண்ணினால் தொழுது அடியேனே வணங்குவேன் என்று அந்த வாக்குகள் எல்லாம் கூறப்படுகிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் மண்ணிலே பிறந்திருக்கின்றீர்கள்.
இந்த சங்கடத்தை துணவியிலே பிறந்திருக்கின்றீர்கள். உங்களை காக்குகின்ற பேச்சி அம்பாள். இந்த பேச்சி அம்பாள் என்று சொன்னால் சக்தி, வல்லமை, ஆற்றல் தருகின்ற தாய் இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும். நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் அன்றென்றும் மாகாதே நின்ற நிலை தான தத்துவமா சம்பர்த்தார் யாக்கை போனவான் தேடும் பொருள். இந்த கருத்தை பாருங்கள். ஔவையார் கூறியிருக்கின்றார், இந்த மண்ணிலே பிறந்த எங்களுக்கு வார்த்தையின் சிந்தனை சொல் செயல் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு பொருளை சேர்ப்பதுதான் சிந்தனை சொல் செயல். நீங்கள் அப்படி சிந்தனை சொல் செயலை பொருளை சேர்ப்பதை விட நீங்கள் அம்பியை மீது நீங்கள் செலுத்தி விட்டால் அம்பியை உங்களுக்கு சகல பேறுகளும் தருவார். நான் சொற்பொழி செய்ய சொன்னால் 1.5 மணித்தியாலம் பேசிக் கொண்டிருப்பேன், 2 மணித்தியாலம் பேசிக் கொண்டிருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆலயத்திலே வசந்த மண்டல பூசை வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அம்பியை உள்வீதி வெளியில் அவருடைய திருவருள் காட்சி இருக்கின்றது. ஆகவே நான் நீண்ட நேரம் பேச முடியாத சூழ்நிலை. ஆகவே அந்த இடத்தில் நாம் கூறுகின்றேன், நீங்கள் எல்லோரும் சிவத்தியானம் செய் சிவமே நாமனில் மெய்மை அவனி எனத்தும் பொய் அதனை அறிந்து உய் என்று ஒரு புலவர் கூறியிருக்கின்றார். இந்த கருத்தை பாருங்கள். சிவத்தியானம், நீங்கள் சிவனை சக்தியை நீங்கள் நினைக்கலாம், சிவன் வேறு சக்தி வேறு இல்லை. இன்னைக்கு சிவனுக்கு துணையாக அம்பியை பேச்சி அம்பாள் இருக்கின்றார். உமாதேவியுடைய ஒரு அவதாரம் தான் பேச்சி அம்பாள். நீங்க நினைக்கலாம், என்ன பேச்சி அம்பாளுக்கு வந்து ஒப்பிடுகின்றார்கள். சிவன் ஒன்று, சிவன் இருந்துதான் விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், வீரபத்ரர், பைரவர், அப்படி ஐயனார் தோன்றி இருக்கின்ற. அதே போல உமாபதியிடமிருந்துதான் பேச்சி அம்பாள், பத்திரகாளி, கௌமாரி, லலிதாம்பிகை, நாராயணி, இப்படி பலவித சக்தி ரூபங்கள் தோற்றம் பெற்றது. ஆகவே இந்த இடத்திலே அன்பும் அறனும் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அகிதே துணை. அன்பாக உமாதேவியாரும் அரணாக சிவபெருமானும் இணைந்திருக்கின்ற வடிவம், அந்த இருவரும் சேர்ந்த வடிவம். அதன் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அகிதே துணை. எங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், அன்பாக மனைவியும் கணவனாக அறனும் இருந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுமோ, அதே போல சிவனும் உமாதேவியாரும் இரண்டர கலந்து சக்தி பின்னமில்லாம் எங்கள் பிரான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தொரு தெய்வமாகி மாதொரு பாகனார்தான் தாம் பெறுவார் என்று உங்கள் எல்லோருக்கும் இந்த அம்பியை அருள் தருவார். இன்றைக்கு நான் இந்த இடத்திலே பேசுகின்றேன் என்றால் எனக்கு வாய்த்த மனைவி இல்வாளால் என்பால் இயல்புடைய ரூபத்திற்கு நல்லாற்றி நின்ற துணை. நான் சேலம் பேசிவிட்டு சாமம் 1:30க்கு செல்வேன், வீட்டுக்கு 2 மணிக்கு செல்வேன். இப்படி பல ஆலயங்கள் சென்று என்னுடைய மனைவி இன்னொருத்தருடன் வரவேற்பார். அது அந்த வகையால்தான் நான் இப்படி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இந்த கோயில் முடித்து விட்டு சுதுமலை கோயிலே பேச செல்ல இருக்கின்றேன். அப்படி எனக்கு எப்படி மனைவி வாய்த்தாலும் அதே போல உங்கள் எல்லோருக்கும் இந்த குடும்பத்திலே எல்லோரும் சந்தோஷமாக மனப்பூரிப்புடன் வாழ வேண்டும். இந்த துணவி சங்கடத்தை பேச்சி அம்பாள் தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று எம்பெருமாட்டி துணவி சங்கரத்தை பேச்சியாமல் எல்லோருக்கும் நல்லருளை தருவார் என்று வேண்டிக் கொண்டு, நீங்கள் இந்த இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்து ஆலயங்களுடைய திருவிழா காட்சிகள் எல்லாவற்றையும்
என்னுடைய மயிலை கந்தன் பக்தி யூடியூப் அலைவரிசையை சப்ரஸ் பண்ணிவிட்டால் நீங்கள் வீட்டிலிருந்து எல்லா ஆலயங்களையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கும் இந்த பேச்சி அம்பாளுடைய வசந்தம் என்ற பூசைகள், காட்சிகள், சொற்பொழிவுகள் எல்லாம் மயிலை கந்தன் யூடியூப் அலைவரிசையிலே நேரடியாக பார்க்கலாம். உங்களுடைய உறவினர்கள் வெளிநாட்டிலே வாழ்கின்ற உறவினருக்கும் இந்த தகவலை சொல்லிக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் மீண்டும் நான் கூறுகின்றேன், அந்த மனோராஜ் ஐயா அவர்கள் அந்த சின்னஞ்சிறு குடிசைய ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது அவர் அங்கே பூசையில் ஆற்றி கொண்டிருந்தார். நான் வந்தேன், அந்த இடத்திலே வந்து கடைசியாக சொல்லிவிட்டு சென்று அதை மீண்டும் சொல்ல வேண்டும் என்றால் சொன்னேன், இந்த பேச்சி அம்பாள் ஆலயம் பெரியொரு ஆலயமாக வளருவதற்கு உங்களை நம்பியிருக்கின்ற தாய், உங்களுக்கு எல்லோருக்கும் சக்தி தருகின்ற தாய், ஒரு பெரியொரு தாயாக வருவதற்கு நீங்களும் வெளிநாட்டிலே வாழுகின்ற அடியவர்கள் முக்கியமாக எந்த ஒரு ஆலயம் திடீரென வளர்ச்சி அடைகின்றனால் வெளிநாட்டு அடியவருடைய பங்களிப்பு. நீங்கள் நினைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து காசு, அவர்களை காசு கொடுப்பதற்கு சிறுதுளி பெருவெள்ளம் என்று பணத்தை கொடுப்பதற்கு அம்பியை சேர்ந்துதான் உள்ளுக்குள் இருந்து சொல்லுவார். உள்ளுக்குள்ளே அம்பி இருக்கின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனம் ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசன் தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்பிணந்தம் காணா மணிவிளக்காக அன்று நான் சொல்லி என்ற வார்த்தை மட்டுமில்லை, அம்பியுடைய திருவருளும் இந்த ஊரிலே வாழுகின்ற சங்கரத்தை துணவி இந்து இளைஞர்களும் அடியவர்களும் இந்த ஆலயத்தை இப்படி ஒரு பெரிய ஒரு ஆலயமாக வளர்த்திருக்கின்றீர்கள். நான் இன்றைக்கும் ஒன்றை கூறிவிட்டு செல்ல இருக்கின்றேன். இந்த ஆலயத்திலே இன்னும் சில திருப்பணி வேலைகள் நடைபெற இருக்கின்றது. நீங்கள் அடியவர்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி வங்கியிலே கொண்டே பணத்தை 100 உண்டியலிலே சேர்த்து கொண்டே வங்கியிலே போடுவீர்கள், அதே போல நீங்கள் பேச்சி அம்பாளுக்கு உண்டியல் எடுத்து உள்நாட்டிலே வாழுகின்ற அடியவர்களும் ஒவ்வொரு நாளும் 10 ரூபாவும் 100 ரூபாவும் போட்டு அம்பியை உங்களை காக்கின்ற கருணை கடல் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் போலியார் கண்ணுமுல அருளும் பொருளும் தருகின்ற அம்பியுடைய ஆலயத்திலே மீண்டும் திருப்பணி வேலைகள் இருக்கின்றது மற்றும் அழகிய சித்திரத்தேர் அமைய இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று எல்லோரும் ஒற்றுமையின் சிகரமாக இந்த ஆலயத்தை இன்னும் மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு என்னை வைடாவிடம் இந்த ஆலயத்திற்கு 2ஆம் திருவிழாவுக்கு சொற்பொழிவுக்கு அழைக்கின்ற இந்த உபயகாரர் திரு தர்மராசா குடும்பத்தினருக்கு இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு, எனக்கு இன்றைய தினம் உடும்புராய் ஒரு கோயிலே சொற்பொழிவு இருந்தது. ஆகவே நான் இந்த ஆலயத்துக்கு தைடம் தருவதால் இந்த ஆலயத்துக்கு உடும்புராய்க்கு செல்லாத இந்த அம்பி இடத்திலே வந்தேன். எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் இன்னும் மென்மேலும் இந்த ஆலயத்தை வளர்க்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் அன்னதானம் நடைபெறுகின்றது. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு வச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிலை, யாவருக்குமாம் உண்ணும் போடு கப்படி, யாவருக்குமாம் இன்னுரை தானே என்று இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் அன்னதானம் இந்த உபயோகம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் சகல புகழ்களும் இந்த இடத்திலே பெறுவீர்கள் என்று வேண்டிக் கொண்டு, எனக்கு இருக்கின்ற எல்லோருடைய முகமும் தெரியும், எல்லோருடைய முகத்தை நான் நீண்ட நாட்களாக காண்பதான். ஆகவே நீங்கள் இந்த ஆலயத்தை எல்லோரும் சேர்ந்து பெரியோரு ஆலயமாக வளர வேண்டும். எம்பெருமாட்டி ஆலயத்திலே இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு அழகிய சித்திரத்தேரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அம்பியை சேரிலே வருகின்ற காட்சியை நீங்கள் எல்லோரும் காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருமாகிய பண்டிதர் சைவ புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு, இந்த ஆலய மகோத்சவ பெருவிழாவுக்கு ஒவ்வொரு நாளும் வருகின்ற அடியவர்களுக்கு பெருமாட்டி அந்த 16 வகை செல்வங்களையும் தருவார் என்று வேண்டிக் கொண்டு, அந்த 16 வகை செல்வங்களாக கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவலை வாராத நட்பும் கன்றாத வளமையும்
குன்றாத இளமையும் கழுவுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறா சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் குறையாத நிதியும் போனாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய உதவி பெரிய தொண்டடு கூட்டு கண்டாய் அலையாளி அர்துயிலம் மாயனை தங்கியே ஆதி கடவுரின் வாழே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமியே என்று பேச்சியை அம்பாருடைய 16 வகை செல்வங்களும் எல்லோருக்கும் அம்பலமாட்டி தருவார் என்று இந்த இடத்தில் எண்ணிக்கொண்டு கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்தருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னெஞ்சலத்தின் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கட்டி ஏகம்பனே வான்முகில் பலாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கள் ஓங்க நற்றவம் வெளிமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். இன்றைய உபயோகருடைய ஒரு விண்ணப்பம், சொற்பொழிவு அமர்ந்து கேட்ட மாணவ செல்வங்கள் அல்ல பெரியவர்கள் 10 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 10 வினாவுக்கும் நீங்கள் விடை சொல்லுகின்ற மாணவ செல்வங்களுக்கு திருவிழா முடிந்தவுடன் பரிசு வழங்கப்படும். முதலாவது வினா, சைவ சமயம் என்றால் எது உடையது? நான் ஆலயத்துக்கு வந்த இந்த சொற்பொழிவு இன்றைக்கு இந்த இடத்துல பேசிய விடயத்து தான் இந்த வினா. சைவ சமயம் என்பது எது உடையது? யாருக்கும் தெரியாது. சைவ சமயம் என்றால் நான் சொன்னேன் சிவ சம்பந்தம் உடையது. அடுத்த முதலாவது வினா ஒருத்தர் சொல்லவில்லை. இந்த மகோத்சவம் என்று சொன்னால் எந்த தத்துவத்தை உணர்த்துகின்றது? நான் பேசுவதற்கு முன்னர் இதை சொன்னேன். இந்த ஆலயத்தில் நான் முதலாவது கொடியேற்றத்தில் உள்ள அந்த ஆலயத்திலே முதலாவது வினாவை இதை சொன்னேன். விடயத்தை நேரத்தை கருத்தில் கொண்டு வசந்த பூசி இருக்கின்றது, தவிழ்நாத வித்துவானுடைய இசை முழக்கம் இருக்கின்றது, அம்பியை ஆலயத்தை சுற்றி வருகின்ற நேரம் இருக்கின்றது. பிள்ளையோ சரியோ ஒழுங்கி சொல்லுங்க. கண்டிக்கார் என்ன பிள்ளைக்கு அவிசாலினி என்ற வினா சொல்லி இருக்கின்றார். இந்த மகோத்சவம் என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல் என்று 5 தத்துவத்தை உணர்க்கும். அந்த மாணவிக்கு இந்த விழா முடிந்தவுடன் பரிசு வழங்கப்படும். அடுத்த வினா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற அந்த நூலை பாடியவர் யார்? பிள்ளை திருவள்ளுவர். சதீஷ் அவர்கள் பாருங்க, அடிவாக இளம் இந்த துணவி சங்கரத்தை எங்களுடைய இளம் வடிகள் இளம் ஜோதிகள் மன வடிவாக கேட்டிருந்தார். அது பேர் சதீஷ். சரி, 2வது வினா. 3வது வினா, இந்த நாங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கும் நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் ஆகாத நன்மையும் தீமையும்
வாழ்க்கையிலே மாறிவரும் நன்றென்றும் தீதென்றும் ஆனென்றும் ஆமென்றும் நின்ற நிலை தான தத்துவமா சங்கரத்தால் யாக்கை போனவாம் தேடும் பொருள் என்று நூலை பாடியவர். நான் சொல்லுகின்றவோடு அந்த அவருடைய பெயரை சொல்லித்தான் முடித்து தெரிந்தாக. ஒரு பெண் அவ்வை பிராட்டியார். இந்த மூன்றாவது வினா, இந்த மகோற்சவத்திலே தேர் திருவிழா ஐந்தொழில் எதை குறிக்கின்றது? படத்தல் தொழில் கொடியேற்றம், கடைசியாக தீர்த்த திருவிழா அருளல், அது இடைப்பட்ட மூன்றில் அழித்தல். அந்த பேர் என்ன? கீதா. அப்ப மூன்று வினா முடிந்தது. அழித்தல் சரியா. தேர் திருவிழா சொன்னா அழித்தல். அடுத்ததாக இந்த இடத்திலே எங்களுடைய அம்பியை சரண் புகுந்தால் அதிக வரத்தை பெறலாம் என்று சொல்லியவர் யார்? நான் சொன்னேன். தெரிஞ்சாக மகாகவி பாரதியார். கட்டிக்கார். சங்கவி. சங்கவி. அடுத்த ஐந்தாவது வினா, ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளி என்று சொல்லுகின்ற நூலை பாடியவர் அபிராயப்பட்டது அம்பினவர் அச்சுதன். அஞ்சு வினா மட்டும் 5 வினா இருக்கின்றது. ஆக்கையார் பயனன் கோயில் பலம் வந்து என்று சொல்லி அந்த நூலை பாடியவர் திருநாவுக்கரசு நாயனார். கடைசியாக சொன்னேன் உள்ளம் பெருங்கோயில் ஊடாம்பு ஆலயம், அதை பாடியவர். நான் பேசுகின்ற பொழுது அந்த நூலை சொல்லி அந்த பெயரை சொல்றார். ஏனால் நீங்க அறிய வேண்டும் படிக்கின்ற பிள்ளையர். உள்ளம் பெருங்கோயில் ஊடாம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம், கள்ளப்புலனும் காணா மணிவிளக்கு என்று கூறியவர் திருமூலர். அடுத்த வினா, எங்கும் காணிலும் சக்தியா அடா ஏகடல் மன்னவடா என்று கூறியவர் கால. முன்னுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். காலமேக புலவர். சரியா. அடுத்த இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது இந்த 5ஆம் புலவர் என்று சைவ சமயத்தை வளர்த்த பெரியவர் 5ஆம் புலவர். அவற்றை பாடசாலை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது. அதை சொல்வது என்னது? அச்சுதன். அவர்தான் முதலாவது சொன்னார். அடுத்த 7வது வினா, உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே சிவத்தியானம் செய்தேன், உடம்புக்குள்ளே பசியாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பசித்து என்று கேட்டேன். அந்த கேட்ட சுவாமி இந்த கதையை சொன்னார். பட்டினியாக கிடந்து எல்லோருக்கும் செல்லம் கொடுத்து விட்டு வீடு வீடாக சென்று கடைசியாக அம்பிகையருக்கு உணவு கொடுத்த சுவாமிகள். பவிசாலினி. இந்த கதையை சொன்னேன். அடுத்த பாருங்கள், இந்த ஆலயத்திலே கடைசியாக மவுன உற்சவம் சொன்னேன். மவுன உற்சவம் என்றால் கொடியிறக்கம் இடம்பெற்று இடம்பெறுகின்ற மவுன உற்சவம் எந்த தொழிலை குறைக்கின்றது? மரத்தல. அவனோட பேர் என்ன? பவதாரணி. சரியா. இது 8வது வினா. நான் மனிதாகவே சொன்னேன் என்றால் இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்தவுடன் இந்த 5 தத்துவம் இந்த இடத்துல சொன்னேன். விளக்கம் கொடி இந்த இடம் தான் குடியேற்றம் ஏற்பட்டது. 9வது வினா, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு சக்தி என்று சொன்னால் என்ன? சொன்னேன். சக்தி என்றால் என்ன?
ரெண்டு சொன்னேன், அது உண்ட சொல்லலாம். சதி, உள்ளம், சக்தி. இந்த நான் சொன்ன இந்த இடத்துல இருந்து நான் பேசுகின்றேன் என்றால் இது உள்ளத்திலிருந்து சக்தி தான் என்னை பேச வைக்கின்றார் என்று சொன்னேன். அடுத்தது 9வது வினா. சரி சரி 9வது வினா என்றால் மாணவ செல்வங்களை தான் நாங்கள். சரி ஓகே. 9வது வினா, தனக்கு உமை இல்லாத தாழ் சேர்ந்தாற்கெல்லாம் மெனக்கவலை மாற்றுகிறது. வாக்கிலே சொன்னேன் எங்களுக்கு 2 ஏற்படுகின்றது. அந்த 2 என்ன? இன்பம் துன்பம். இதையும் 2 சொன்னேன். அடுத்த 9வது வினா, இந்த உலகத்திலே ஏகம் சத் விப்புற பௌத வதந்தி. ஏகம் என்று சொன்னால் ஆர்? திசோ சொன்ன. ஏகம் என்றால் சிவரம்மா. கடைசி 10வது வினா, இந்த பரிசுகளும் இன்றைக்கு உடனே இப்ப வழங்கப்பட இருக்கின்றது. 10வது வினா, இந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறிய பெண்மணி ஔவையார். ஔவையார். இந்த இடத்துல நேரடியாக நான் மயிலைக்கத்தன் பார்த்து யூடியூப்பில் அங்கே வீடியோ போட போகின்றேன். இன்றைக்கு பரிசு பெற்ற இந்த 10 பேரும் அந்த பரிசை இந்த இடத்திலே வழங்குங்கள். இன்றைய உபயோகாரம் பரிசை வழங்க 10 பேரும் பரிசையாக வரவும். நேரத்தை கருத்தில் கொண்டு வீடியோ பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 வினாக்களுக்கும் சொன்ன மாணவிகள் விரைந்து பாருங்கள். இன்றைய உபயோகாரம் அதனுடைய பரிசினை வழங்கப்படும். அங்கே நேரடியாக ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. எனக்கு முன் என்று அந்த பரிசை கொடுங்க. இந்த உபயோகம் 10 பேர் லைன் இருக்கிற மாணவிகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த உபயோகாருடைய செயல். ஏனென்றால் இப்படி சொற்பொழிவு செய்து மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற விழா என்று சொன்னால் மிக மகிழ்ச்சி, எல்லோருக்கும் மகிழ்ச்சி. பத்து வினாக்களும் கேட்ட பரிசு லைனா வந்து எல்லோரும் பண்ணி கொடுங்க. எல்லோரும் கைதட்டி கொள்ளுங்க. என்னால் மகிழ்ச்சியான தருணம். இப்படி இந்த ஆலயத்திலே சொற்பொழிவு செய்து எங்களுடைய சைவ மாணவர்களுக்கு பரிசில் வழங்கி அவர்களை சைவ சமயத்தை வளர்க்கின்ற ஒரு எங்களுடைய கடைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே இப்படி ஒவ்வொரு உபயோகங்களும் நான் பெறாட்டினாலும் பரவாயில்லை, நீங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தில சொல்லி பரிசு கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்து பரிசு வினாக்கு சொன்ன விட சொன்ன மாணவர்கள் பாருங்க. இந்த இடத்திலே எல்லோருக்கும் அம்பியுடைய நல்ல கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு இந்த உபயோகமாறி மீண்டும் இந்த ஆலயத்தில் உபயோகம் செய்கின்ற அடியவர்கள் இப்படி சொற்பொழிவு வைத்து எங்களுடைய ஊரிலே வாழுகின்ற மாணவர்களுக்கு இந்த சைவ திருமுறைகள் சைவ சிந்தனைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்ற கூறிக்கொண்டு இந்த ஆலய அம்பியுடைய பொற்பாத காரணங்களை வணங்கிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.